நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும்
இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களை உயர்த்துறோம், நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி. ஓ ரபா பல தூரா பரா ஷகரபா. அப்பா எல்லாம் இந்த வேலையில் யெகோவா ராஃபா உயர்த்துங்க, யெகோவா ஈரேவை உயர்த்துங்க. ஓ ரியாலா தரா ஷகரபா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே. எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்ம தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த மகிழ்ச்சி வரும். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும் பொழுது தான் நமக்குள்ளே ஒரு ஜாயே வரும். ஓ ரபல ரபா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் எல்லாரும் ஒரு பாரத்தோடு தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, அந்த பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிருங்க, நான் ரெஸ்ட்டு தரேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற இளைப்பாறுதல் தான் நமக்கு பெர்மனண்ட்டானது. இந்த வேலையில் அப்பா உங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து வரோம். அப்பா எங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சிடுறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறபடினால நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஓ ரீபா பலதரா சங்கரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். நமக்கு எப்போ நம்ம உள்ளத்தில் ஜாய் வரும்னா நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வாருன்னு நம்ம விசுவாசம் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். சூழ்நிலையை பார்த்தோன்னா கவலை தான் வரும். இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவரே உங்களை பார்க்குறோன்னு சொல்லுங்கள். யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. யெகோவா ஈரேவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். யெகோவா ராஃபாவை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். உங்கள் நோயை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கவலை தான் வரும். ஆனால் நீங்கள் யெகோவா ராஃபாவை பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஓ ரீபாபாலா தக சந்தரக தலரபரபாம். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார்னு சொல்லி நோயை பார்க்காம யெகோவா ராஃபாவை சார்ந்து கொள்வோமா? யெகோவா ராஃபாவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், யெகோவா ராஃபா உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் கடந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வியாதி பலவீனத்தை பார்க்காதீங்க. யெகோவா ராஃபாவை இந்த வேளையில் நோக்கி பாருங்க, அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா உங்களுடைய பலத்தை பார்த்து கொள்வார். ஓ ரீபா பாரா ஷகரபரபா. நிறைய கடனோடு இருக்கீங்களா? இந்த வேளையில் யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்க. உங்கள் கடனை பார்க்காதீங்க. கடனை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. உங்களுக்குள்ள கலக்கம் வரும், பயம் வரும். இந்த வேளையில் எல்லாம் யெகோவா ஈரே உங்களை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார்.
ஓ ரபலரர ஷதரலரபா. உங்களை சுத்தி நிறைய போராட்டங்கள் இருக்கா? யெகோவா ஷாலோமை நோக்கி பாருங்க. இந்த வேலையில யெகோவா ஷாலோம் உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் ஓயா பண்ணுவார், அவர் பார்த்து கொள்வார். உங்க எல்லை எங்கிலும் சமாதானத்தை யெகோவா ஷாலோம் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், எங்க குடும்பத்துடைய சமாதானத்தை நீங்க பார்த்து கொள்வதற்காக நன்றி. யெகோவா ராஃபா, எங்களுடைய சுகத்தை பார்த்து நீங்க பார்த்து கொள்வதற்காக, எங்க குடும்பத்துல எங்களுடைய பிள்ளைங்களுடைய சுகத்தை நீங்க பார்த்து கொள்வதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அவர் உங்கள் குடும்பத்தின் சுகத்தை பார்த்து கொள்வார். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். உங்களை விட்டு கலக்கம் நீங்கும், பயம் நீங்கும், கவலை நீங்கும். ஓ ரீபாபால ரகதல சந்தரபரபாம். அவரை சார்ந்து கொள்வோமா? அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ள மகிழ்ச்சி. அதுதான் ஸ்ட்ரென்த்து. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தான் ஸ்ட்ரென்த்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றோம். உரபர ஷதலரபா.
வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், இந்நேரத்தில் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், இந்நேரத்தில் உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், இந்நேரத்தில் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், இந்நேரத்தில் உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஷகரகதுலமரரபா, ஓரபபலதியரகதுனரபரபா. ஓ, எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி. ரியலதர ஷகபபலருரபரபா. உங்களை உயர்த்துறோம்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிறோன்னு சொல்லுவோம்மா. அவரை பார்த்து எல்லாம் சொல்லுவோம்மா, உங்களை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துறோம்ப்பா இந்த வேலையில். ஓ ரகதல ரபரபா. அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம்ல. அவர் நமக்கு இந்த இடத்துல அவருடைய சுகத்தை வச்சிருக்கிறார். அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. இந்த வேலையில் உங்களுக்கு ஜீவன் உண்டாகுது. உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ட்ரையாக இருக்கிறோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகுது. ஏன்னா நீங்கள் அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்கல்ல. அந்த சமூகத்தில் அமர்ந்த எல்லாருக்கும் இந்த வேலையில் சுகம், பலன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது, இளைப்பாறுதல் உண்டாகுது. ஓ ரபலரியா ஷபா. வியாதி நீங்குது, பாரங்கள் எல்லாம் நீங்குது. இருதயத்தில் பாரத்தோடு இருந்தீங்களா? இருதயத்தில் பாரத்தோடு இந்த வேலை, இந்த ஆராதனையில் நீங்கள் ஒரு வேளை இருந்திருந்தீங்கன்னா அந்த பாரம் எல்லாம் உங்களை விட்டு நீங்குது. அவருடைய பிரசன்னம் அந்த பாரத்தை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுது.
நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்களா? எல்லாம் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட் தரேன்னா அது எங்க இருக்குன்னா அவருடைய பாதத்துல தான் இருக்கு. அவருடைய பாதத்தில், அவர் சமூகத்தில் தான் அந்த இளைப்பாறுதல் இருக்குது. இந்த வேலையில் ஆண்டவர் யார் யாருக்கு தான் அந்த இளைப்பாறுதல் வேணுமோ அவங்க ஹார்ட் எல்லாம் ஆண்டவர் ஒரு இளைப்பாற பண்ணுறாரு. பாரங்கள் எல்லாம் நீங்கிருச்சு. இந்த ஆராதனை வேலையில் பாரத்தை எல்லாம் அவர் நீக்கி போட்டுட்டார். வியாதி எல்லாம் உங்கள் எல்லைங்களை விட்டு, உங்கள் கூடாரத்தை விட்டு நீக்கி போட்டுட்டாரு. வாதையை நீக்கி போட்டுட்டாரு. எந்த வாதையும் பொல்லாப்பும் உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஓ ரபா லதரா ஷகரபா, துன்பத்தெல்லாம் நீக்கி போட்டுட்டாரு. ஓ ரியாலபா. ஏன்னா நீங்கள் யாரோட சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த வேளையில் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடுச்சு. ஓ ரபா பலதர ஷகரபா, உங்கள் துயரம் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறிடுச்சு. உங்க துன்பம் எல்லாம் இன்பமா மாறிடுச்சு. இந்த வேலையில நீங்க பிலீவ் பண்றீங்களா? ரிசீவ் பண்ணுங்க. உங்க துன்பம் எல்லாம் இப்ப இன்பமாய் மாறுது. உங்க துக்கம் எல்லாம், அது எந்த துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அது இப்ப சந்தோஷமா மாறுது இயேசுவின் நாமத்தில். உங்க துயரம் எல்லாம் ஆனந்த களிப்பா மாறுது. உங்க புலம்பல் எல்லாம் இந்த வேலையில ஆனந்த களிப்பா ஆண்டவர் மாற்றுறாரு. ஓ ரபலதர ஷகதில ரகதல ரபா தியாங்கரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் வந்திருக்கிற அப்பா தேடி வந்திருக்கிற எந்தெந்த குடும்பங்கள் யார் யார் எந்த வேலையில் எங்கே இருந்து உங்களை ஆராதித்தாலும் சரி ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, சுகத்தை கொடுத்துருக்குறீங்க, பலனை கொடுத்துருக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு அப்பா மைண்டில் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறீங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ரெஸ்ட், ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஓ ரீபா பாலா ராபா, ஒரு சமாதானம் உங்களை நிரப்பியிருக்காரு. ஒரு தேவ சமாதானத்தினால உங்களை நிரப்பியிருக்காரு. ரியாலா தரா பரா பரா ஷகரபா. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் இவ்வளோதான் என்கிட்ட இருக்குன்னு அந்த கொஞ்சம் பலத்தோட ஆண்டவர் ஆராதிக்க வந்தீங்கல்ல, அந்த உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்தில் வந்தீங்கல்ல, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்கள் கிரியைகள் இந்த வேலை உங்களால் துதிக்கவே ஆராதிக்கவே முடியலனால ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆராதனை வேலையில் உங்கள் சமூகத்தில் வந்த எல்லாரையும் நீங்கள் சுகப்படுத்தினதுக்காக, பலப்படுத்தினதுக்காக, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்ததுக்காக, அவங்க பாரங்கள் எல்லாம் வெயிட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எசேக்கியேல் 37 எடுங்களேன். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எலும்புகள் உலர்ந்து போயிற்றான். எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நம்பிக்கை அதனால அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார். எதனாலங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே, எதை நன்றி அப்பா. எதனால? இலையுதிராதிருக்கிற மரம். வசனம் சொல்லுதில்ல, சங்கீதம் 1, நீ இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இங்கே ஏன் இவங்க எலும்பு உலர்ந்தது? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தியானிக்கவில்லை. ஏன் அறுப்புண்டு போகிறோம்? ஏன் நம்பிக்கை? சில பேர் பிரதர் நம்பிக்கை இல்லை, பிரதர் நம்பிக்கையே இல்லை அப்படின்வாங்க. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, உங்க ஒரு மகா பெரிய சேனை எழும்புறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க முழு வாழ்க்கை இப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் இது இருக்கலாம். சில பேருக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அந்த லைஃப்பில் அந்த 99% நல்லா இருக்குது பிரதர், அந்த 1% கூட சொல்கிறேன் நான். இல்லை 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். அந்த இடத்த குறித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். இதில் 2வது வசனம் படிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. சரி, அடுத்தது.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த எலும்புகள் ஏன் உலர்ந்தது என்றால், அந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அந்த எலும்புகள் என்னவா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அதுக்கு அந்த எலும்புகளுக்கெல்லாம் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ராஷான் தலா எல்லாத்துக்கும் வருது. என்ன தெரியுமா? ஒரு இடத்துல பிரதர் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணுறோம் பிரதர். ஒரு இடத்துல ரொம்ப நாளாக ட்ரையாக இருக்குது பிரதர், அங்கே எதுவுமே ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆண்டோடைய வார்த்தை என்னமா வருது? அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த எலும்புகள், இந்த உலர்ந்த எலும்புகளா, இந்த மகா பெரிய சேனை ஏன் தெரியுமா உலர்ந்த எலும்புகளாய் மாறியது? அவைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததினால் அவைகள் உலர்ந்த எலும்புகளாய் மாறியது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையில வாழல, இந்த நிலைமை தான் வருது பாருங்க. அந்த எலும்புகளுக்கு என்ன சொல்றாருன்னா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு கடைசி சான்ஸ் வருதுங்க. நல்ல சரீரமாக இருந்தது, அதோடைய மேனி போச்சு, அதோடைய மசில்ஸ் போச்சு, அதோடைய நரம்புகள் போச்சு, அதோடைய எல்லா பார்ட்ஸும் போய் கடைசியாக இருந்தது அது உலர்ந்த எலும்பு. விட்டா இன்னொரு 5 நாள் 10 நாளில் அதுவும் மக்கி மண்ணோட மண்ணாக போயிடும். அந்த சூழ்நிலையில் ஆண்டோடைய வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, இப்பயாவது கேளு, உலர்ந்த எலும்பே, இப்பயாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளை ஒரு மகா பெரிய சேனையாய் மாற்ற முடியும். அப்பயும் இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலையில சொல்றேன், உலர்ந்த எலும்பு மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லை. சுத்தி பார்த்தாலும் ஒரே மயானமா தான் இருக்கு, ஒரு எலும்பு கூட தான் இருக்கு, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் பாருங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் பாருங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். நீங்க லைஃப் இது வராது, இந்த பணம் வராது, இந்த கொடுத்த பணம் கிடைக்காது, இல்லை இந்த லேண்டு வராது, இல்லை இந்த ஆசீர்வாதம் வராது, இதெல்லாம் கிடைக்குமா? ஆண்டோடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை பார்த்தா அதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒன்னே ஒன்று, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்ப்போம், படிங்க. உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். ஆமென். அடுத்தது படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அடுத்ததும் படிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை அந்த எலும்புகள் கேட்ட உடனே என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நரம்புகள் உண்டானது, தசைகள் உண்டானது, அதன் மேல் தோல் மூடியது, எலும்பு மாறி இருந்தது, உயிர் பெற்று ஒரு சரீரமாய் மாறியது. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ உங்க வாழ்க்கையில உருவாகாமல் இருக்கிற எல்லா காரியங்களும் உருவாகும். ஆதியாகமத்துல பார்க்கிறோம், வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாம் உருவாகுது, எல்லாம் உருவாகுது. உருவானதெல்லாம் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையினால உருவாகிறது எல்லாம் நிலைச்சு நிற்கும், காலாகாலமா நிலைச்சு நிற்கும். எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் நிலைச்சு நிற்கும், நிலைச்சு நிற்குது. ஆபிரகாம்
ஈசாக்கு யாக்கோபோட கீர்த்தி இன்றளவும் நிலைச்சு நிற்கிது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படிந்தால், நாம கீழ்ப்படிஞ்சா நம்ம கீர்த்தி ஆண்டுடைய வருகை தாமதமானால் அடுத்த 2000, 3000, 5000 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டு வாழ வைப்பார். எல்லாத்தையும் எதுவுமே இல்லாதத அந்த எலும்புகள் ஆண்டுடைய வார்த்தையை, எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், எலும்புகள் கேட்டுச்சிங்க. அந்த எலும்புகள் கேட்ட உடனே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. வார்த்தை உங்க வாழ்க்கையை எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அழகான சரீரமாக உருவாக்கிறோம். வார்த்தை உருவாக்கிறோம். ஏன்னா அந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கியது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில உங்க வாழ்க்கையில் ஏதாவது உருவாகாம இருக்கா? அது உருவாக்கிறோம். ஏங்க, சூரியன் சந்திரனையே உருவாக்கிச்சே, உங்களுக்கு ஒரு அழகான பேலஸை உருவாக்காதா? உங்களுக்கு ஒரு அரண்மனையை உருவாக்காதா? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கோடிகளை உருவாக்காதா? நல்ல ஒரு சந்தோஷமா ஜாலியா இருக்கிற ஒரு லைஃபை உருவாக்காதா? நல்ல ஒரு ஊழியத்தை உருவாக்காதா? இந்த உலகத்திலே எவனும் வாழாத ஒரு ஹையஸ்ட் பரிசுத்தமான வாழ்க்கையை உருவாக்காதா? பாவ பிரச்சனை ஏதாவது இருக்கா பிரதர்? பாவத்தில் போராடுற பிரதர் இருக்காது. இந்த வார்த்தையை தியானிக்க இது உங்களை பரிசுத்தத்தில் ஒரு உன்னதத்துக்கு உயர்த்தும். ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு உன்னதத்துக்கு உயர்த்தும். உங்களை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா உருவாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கும். பிரதர், நான் எப்படி பிரதர் பரிசுத்தமா வாழ்றோம்? ஐயோ, ரொம்ப போராட்டமா இல்ல. நீ பாவத்தோடு போராடுகிறவனா யார்? அது உங்களை உருவாக்காது. பரிசுத்தத்தில் ஒரு மேன்மை அடைகிறவனாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவனாய் நம்மை தேவனுடைய வார்த்தை உருவாக்கும். அப்படிப்பட்டவனா ஹாரா சாந்தராவாலா திரியா ரோஹா திலியாந்தரா மனரா. கடவுளை போல கடவுளுடைய குழந்தைங்க, நம்ம பார்வை கடவுள் பார்க்குற மாதிரி அந்த வார்த்தை உருவாக்கிறோம். நம்ம பேசுகிற பேச்சு கடவுள் பேசுகிற மாதிரி அந்த வார்த்தை உருவாக்கிறோம். இந்த வார்த்தை உருவாக எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு லைஃப்பில் இடம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்களுடைய, நான் சில பேரை இங்கே சொல்ல முடியும், அவங்களுடைய இதே மாறுது. ஃபேஸ் மாறிடுங்க, முகம் மாறிடும், க்ளோரி ஆயிடும். அவங்களுடைய எல்லாமே லைஃப்ல A to Z எல்லாமே மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. தேவனுடைய வார்த்தை உருவாக்குகிறது. இது இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து நல்லா தியானிச்சிங்க, அது உங்களை ஒரு மாதிரி உருவாக்கி இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எதையாவது உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது தான். தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி தாவீதை ஒரு அரசனாக உருவாக்குறது, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க மோசஸை ஒரு தலைவனாக உருவாக்குறது, சிம்சோனை ஒரு வீரனாக உருவாக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் உருவாக்கிறோம். நீங்கள் எந்த அழைப்பு உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை உருவாக்கிறோம் அந்த வார்த்தை. ஏங்க, அந்த மரித்து எலும்பாக இருந்ததுக்கே இப்படி கொடுத்து ஒரு மகா சேனை, அது எலும்பி நிற்கும் போது பார்த்தா மகா சேனையாய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு ஆண்டவர், கை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்னை உருவாக்கட்டும், உங்கள் வார்த்தை எங்களை உருவாக்கட்டும்ப்பா. நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேணாப்பா, நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேணாம், நாங்கள் எங்களை செதுக்கி கொள்ள வேணாம். உங்கள் வார்த்தை எங்களை செதுக்கட்டும், உங்கள் வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன், உங்கள் வார்த்தை எல்லாரையும் உருவாக்கட்டும். நான் சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கை மாறுது, வேற ஒரு டிசைன் வருது, வேற ஒரு டிசைன் மாறுது. ஆண்டவர் உங்களை உருவாக்குறத பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய காரியங்கள் புதுசாக வரும், ஆசீர்வாதங்கள் புதுசாக வரும். கர்த்தர் புதுசாக உருவாக்குகிறாரு. உங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் சொல்றேன், விட்டவே மாட்டாரு. எங்கேயாவது நான் போய் ஆடு மேய்ச்சிக்கிறேன் விட்டுருங்க ஆண்டவரனா விடவே மாட்டாரு.
ஆடு மேய்க்கிறதுக்காடா அவனை விட்டுருக்கான் வாடா அப்படின்னு தரன்னு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். காதை பிடிச்சி இழுத்துட்டார். ஆடு மேய்க்க போகிற ஆடு, வாடா ஒரு தேசத்தையும் மெய்டா, 12 கோத்திரத்தை மேய்க்க வேண்டியவன் ஆடு மேய்க்கிற ஆடு. வார்த்தையை நீங்கள் தியானிக்க நீங்கள் உருவாகிட்டே இருப்பீங்க. டெய்லி. அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஏதோ ஒரு நாளில் நடந்துச்சு அப்படின்னு இல்லை. இது ஒவ்வொரு நேரமும் நடக்கிறது. ஒவ்வொரு நேரம் ஒரு நிமிஷமும் நடக்கிறது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, வார்த்தை உருவாக்கி நமக்குள்ளே நிறைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கும். ஆண்டு நம்மக்கிட்ட பேசியிருப்பார். இந்த வேதத்தில் நம்ம படிக்கும் போதே நிறையா பேசியிருப்பார். நிறைய வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வந்திருக்கும். வார்த்தையால் நம்ம ஃபுல்லாக நிரம்பியிருப்போம். ஆனால் எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், ஆனால் ஏதோ ஒரு ஜீவன் இல்லாத மாதிரி இருக்கே வாழ்க்கையில். இந்த வார்த்தை செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்கிடுச்சு. கண்ணு இல்லை, கண்ணை கொடுத்துருச்சு. இருதயம் இல்லை, இருதயத்தை கொடுத்துருச்சு. கையை கொடுத்துருச்சு, காலை கொடுத்துருச்சு, தசையை கொடுத்துருச்சு, நரம்புகளை கொடுத்துருச்சு. எல்லாம் வந்துடுச்சிங்க. ஆனால் எல்லாம் இன்னும் உயிர் வரலங்க. எல்லாம் சில பேர் லைஃப் அப்படி தான் இருக்குது. வார்த்தை எல்லாம் செஞ்சு வார்த்தை உருவாக்கிடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் அங்கே என்ன இல்லையா? வசனம் சொல்லுது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ராஷாந்தரபார இங்கே தான் வர போகிறேன். வார்த்தையால் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அங்கே ஆவி இல்லைனா இன்னைக்கு எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற விதைகள், வார்த்தைகள் எழும்புகிறத பார்ப்பீங்க. அந்த வார்த்தைகள் எழும்பி கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. அதை வசனத்தை படிங்களேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஏசப்பா சொன்னார் யோவான்ல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இங்க பாருங்க, வார்த்தை செய்ய வேண்டியதெல்லாம் வார்த்தை செஞ்சிடுச்சு. வார்த்தை உருவாக்கும், ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். உங்களை உருவாக்குவது தேவனுடைய வார்த்தை, உங்களை உயிர்ப்பிப்பது பரிசுத்த ஆவியானவர். வார்த்தை செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடுச்சு. இப்போ ஆவி செய்ய வேண்டிய வேலை பார்த்து நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடைய வார்த்தையால் நல்லா நிரம்பி இருக்கிறீங்களே, எந்த அளவுக்கு ஆவியில் நீங்கள் நிரம்புறீங்களோ, அந்நிய பாஷை எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறீங்களோ, அதுதான் அந்த வார்த்தை என்னும் விதைகளுக்கு ஊற்றப்படுகிற நீர். அது ஜீவ தண்ணீர். அதை நீங்க பாய்ச்சும் போது அந்த நதி பாயுது பாருங்க. அந்த நதி பாயிற இடத்துல பொன் விளையும். அங்க என்னென்ன விதை இருக்கும், தங்கத்தை முளைய வைக்கிற விதை இருந்தா கூட அந்த ஜீவ தண்ணி வந்தாதான் அங்க தங்கம் முளைக்கும். அந்த நதியோரமா தங்கத்தை, நிறைய பேர் லைஃப்ல தங்கத்தையே முளைக்க வைக்கிற விதைகள் இருக்கு. அங்க தங்கம் விளையுமா? நிறைய பேருக்கு அந்த வேர்டு ரெவலேஷன் வந்துருச்சு. எல்லா ரெவலேஷன் வந்துச்சு. எல்லா விதைகள் இருக்கு. உங்களை வீடை கொடுக்கிற விதை இருக்கு, தங்கத்தை கொடுக்கிற விதை இருக்கு, உங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா விதைகள் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், ஆனா எந்த ரிசல்ட்டும் இல்லை. நம்ம மாம்சத்தில் படித்தா வேலைக்கு ஆகாது. ஆவியில் படிக்க ஆரம்பிச்சு பாருங்க. அந்நிய பாஷையை பேசி பேசி எந்த அளவுக்கு இந்த விதைகளுக்கு, வார்த்தையின் விதைகளுக்கு நீங்க நீர் பாய்ச்சுறீங்களோ, மரித்திருக்கிற எல்லாவற்றையும் அது உயிர்ப்பிக்கிறத பார்ப்பீங்க. சில பேர் லைஃப்ல கோல்டு வரப்போகுது. அந்த கோல்டு வர வேண்டிய விதை தண்ணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லாம விதை முளைக்காது. தண்ணி இல்லாம விதை முளைக்காதுங்க. அந்த ஆவியான ஜீவ தண்ணீர்ல நீங்க நிரம்பும் போது, உங்க மேல அவரை
பாய நீங்க விட்டு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கை வரைக்கும் நீங்க வந்த ரெவல்யூஷன், வெளிப்பாடுகள், தேவனுடைய வார்த்தைகள், உங்களுக்குள்ள இருக்கிற விதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முளைக்கிறத பார்ப்பீங்க. அது முளைத்து எழும்பும், செடியாகும், அது மரமாகும், அது தோட்டமாகும், அது ஒரு காடாக மாறும். வசனம் இருக்குங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்னது? வனாந்திரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். எப்ப? ஆவியானவர் ஊற்றப்படும் போது. இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன நடந்துச்சுன்னா, ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் காலூன்றி உங்களுள்ள எழுந்து நிற்க போகிறது. அது பார்க்கிறோம். மகா பெரிய சேனையானார்கள். ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது நீங்க பெரிய ஆளா மாறிடுவீங்க. உங்களை பெரிய ஆள் ஆக்கிடுவார் ஆவியானவர். பைபிள் இருக்கிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்தவர் பரிசுத்த ஆவியானவர். சிம்சோன் அவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான் என்பது வாக்குத்தத்தம். அவனை ரட்சிக்க வைத்தது பரிசுத்த ஆவியானவரின் பலன். எப்தாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்கும் போது இந்த வேதத்தில் எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் குறித்த வாக்குத்தத்தம் இருக்கு. கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கட்டுண்டவர்களை காயம் கட்டுதல், காயப்பட்டவர்கள் விடுதலையாக்குதல். ஜீசஸோட மினிஸ்ட்ரியே ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிங்க. அந்த வார்த்தை 30 வருஷம் இருந்தாருங்க. 30 years வேர்ட் ஆஃப் காட். அந்த 31st year ஃபர்ஸ்ட் டே ஹோலி ஸ்பிரிட் வந்தாரு. இவர் ஞானஸ்நானம் பெற்றாரு. ஆவியானவர் மேலே இறங்கி அன்று முதல் அவர் தங்கி இருந்தார். அந்த நாள்ல இருந்து அவர் ஊழியம் வேற மாதிரி மாறினதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த 30 years அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஞானஸ்நானம் பெற்று வரும்போது அந்த வார்த்தையோடு ஆவி கலந்தது. கலக்கும் போது வெடிச்சு சிதற மாதிரி அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையையும் ஆவியை ரெண்டா நீங்க பிரிக்க முடியாது. ஆவியானவர் வார்த்தை இல்லாமல் கிரியை செய்ய மாட்டாரு. இந்த வார்த்தையும் ஆவி இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. அந்த வார்த்தையான தெய்வத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்த உடனே பாருங்க, அவர் சொல்வாரு, ஆவியானவர் அவரை ஏவினார் வனாந்தரத்துக்கு போக. சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோனை ஆவியானவர் ஏவினார். ஆண்டவர் சொல்வார் ஒரு இடத்துல, நான் கர்த்தருடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அவர் பிசாசுகளை யாரை கொண்டு துரத்தினாரா? பரிசுத்த ஆவியானவரால. நீங்க எங்கேயாவது பேசணும்னு போனீங்கன்னா அவர் சொல்வார், எல்லா நேரத்தும் நான் சுயமா பேசலப்பா, நான் சுயமா பேசல. அவர் தெரியும், அவருக்கு நிறைய சத்தியங்கள் தெரியும். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தெரியாத சத்தியங்கள் இல்லை. ஒரு இடத்துல சொல்வாரு, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதையே உங்களால் தாங்க முடியல, அதெல்லாம் நான் பரலோகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் உங்களுக்கு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, ராஷாந்தரா. அதை தாங்குற சக்தி அந்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னா தாங்க மாட்டீங்க. ஆவியானவர் வருவார், அவர் சொல்லுவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஓரா சாந்தாரா மானாரா சாத்திரி ஆத்தாரா ரியாத்தாரா பாரா. ஆவியானவர் அந்த முழுவதும் நீங்கள் பாருங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தையே இருக்காது. அவன் உடனே தீர்க்க தரிசனம், வார்த்தை வசனம் என்னன்னே தெரியாது. பாருங்க, அப்படி போயிடக்கூடாது. வார்த்தை தான் அஸ்திபாரம், வார்த்தை தான் அஸ்திபாரம். அந்த வார்த்தையின் மேலே கட்டப்படுறதுக்கு உதவுதான் பரிசுத்த ஆவியானவர்.
அவர் சொன்னாரு, நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா என்ன பேசணுன்றதை யோசிக்காதீங்க, அந்த நாளிகையிலே உங்களுக்கு சொல்லப்படும், அந்த நாளிகையில உங்களுக்கு தெரிவிக்கப்படும். என்ன பேசுவோம் என்ன செய்வோம் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசுவார் அப்படின்னாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் அவர். ஹல்லேலூயா. மரிச்சிட்டாரு இயேசு கிறிஸ்து. இந்த ஆவியானவருக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம், இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உருவாக்குறவர், இந்த ஆவியானவர் உயிர் கொடுக்கிறவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பிட்டாரு. ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் ஏதாவது சுகவீனங்கள் வியாதிகள் எது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டு அதோடைய சோழியை முடிச்சிட்டு உங்களை அந்த இடத்துல உயிரோட வாழ வைப்பாரு, உயிரோட எழுந்து நிற்க வைப்பாரு, எல்லா தரித்திரத்தை சாகடிப்பாரு, செழிப்பை வாழ வைப்பாரு. செழிப்பே என் வாழ்க்கையில செழிப்பை பார்க்க முடியலங்க, பணத்தை பார்க்க முடியலங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அதுக்கெல்லாம் உயிர் கொடுப்பாரு, உயிர் கொடுப்பாரு. உயிர் கொடுத்து அதை வாழ வைப்பாரு, உங்களை வாழ வைப்பாரு. ராஷாந்தாரா மன ராஷாத்தாரா வாழ வைக்கிற தெய்வங்க, நம்மளை வாழ வைக்கிற கடவுளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழுது. இப்போ என் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கலங்க, அந்த மாதிரி நம்ம உயிர் வாழுதுலங்க, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வாழுங்க, வாழும் வாழும். ஏன்னா ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் பேரே என்ன தெரியுமா? ஏசப்பாவே சொல்லிட்டாரு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ராஷாந்தராத்தர் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுத்திற்கும் உதவாது. ஹோரா சாந்தாராபாரா. இதில் பார்க்குறோம். அடுத்தது 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன். ராஷான் தலாபா ராத்திரியா. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார், உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை வாழ்க்கையில மரணமே இருக்காது. ராஷா தாரா திரியா. எந்த நல்லதும் மரித்து இருக்காது, கெட்டதெல்லாம் மரித்திரும். ஆப்போசிட்ட சொல்றேன், கெட்டதெல்லாம் மரிச்சு போயிடும். தரித்திரம் வியாதி எல்லாம் டெட் பாடி ஆயிடும், அடக்கம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் உலர்ந்த எலும்புல, அதெல்லாம் மக்கி மண்ணா போயிடும். நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எல்லா உனக்கு எதிராக போராடினர்களை தேடியும் காணாதிருப்பா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைங்க தேடி பார்த்தா கூட உங்க முன்னாடி வந்து நிற்க முடியாது. உங்க தேடி பார்ப்பீங்க, எங்கங்க உடம்புல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேடி பார்ப்பீங்க. எனக்கு இருந்ததுங்க இங்கே ஒரு கட்டி, இங்கே இருந்துச்சு கொழுப்பு கட்டி, நான் கண்டுக்கவே இல்லை, நான் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன், அது திடீர்னு பார்க்குறேன் காணோம், மறைஞ்சு போச்சு. தேடி பார்த்தாலும் இருக்காது, காணா போயிடும். உனக்கு எதிராக போராடுறதுல பிரச்சனை, ஒரு தரித்திரம், ஒரு வியாதியில், ஒரு பாவம், ஏதோ ஒன்று உங்களோட அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்ப்பீங்க. எங்கேயா எங்கே காணோம் அப்படின்னா அமைதல் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு எதை சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்துக்கு போங்க, 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாருல்ல. வார்த்தை வந்துருச்சிங்களா? மனுஷனை உண்டாக்குறதுக்கு வார்த்தை வந்துருச்சு. அதே மாதிரி உண்டாக்கிட்டாரு. வார்த்தை உருவாக்கிடுச்சு, உருவாக்கின காரியம் வந்துருச்சு. இப்போ அங்கே உயிர் இல்லை. இப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. மனுஷன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. அவர் சுவாசம், அதுதான் ஆவியானவர். அந்த ஆவியானவரை அவருக்குள்ள ஊதுகிறார். ஊதும் போது பாத்தீங்கன்னா அவன் என்ன ஆனானா? ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. மனுஷன் மனுஷ ஆத்துமால இல்ல. ஆதாம் கிட்ட இருந்தது மனுஷ ஆத்துமா இல்ல.
இயேசு தனக்குள்ள பிறக்க வைக்காதவங்க அவங்க தான் மனுஷ ஆத்துமா. இன்றைக்கு நம்ம யாரு தெரியுமா? ஜீவ ஆத்துமா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், பரிசுத்த ஆவியானவரின் ஜீவன் இருக்கிறது. அது ஊதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தெய்வமே நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம யாருன்னா நம்ம ஜீவாத்துமா. ராஷாந்தரபாலாத்திரியா. நம்ம ஜீவாத்துமாவானா வார்த்தை உருவாக்கிடுச்சிங்க. வார்த்தை உருவாக்கிடுச்சு, ஆவி உயிர் கொடுத்துடுச்சு. நான் இன்னொன்று சொல்கிறேன். வார்த்தை சொல்லிச்சுல, எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள் எல்லாத்தையும் வார்த்தை உருவாக்குது. ஆவி அவைகளுக்கு உயிர் கொடுக்குது. ராசனாரா தியாத்தாரா. உருவாக்குறது வார்த்தையின் வேலை, உயிர் கொடுப்பது ஆவியின் வேலை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் உருவாகிடுச்சு. நிறைய காரியங்கள் உருவாகிடுச்சு. பில்டிங் கட்டப்பட்டு ரிப்பன் கட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. வார்த்தை உருவாக்கி 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 எல்லாத்தையும் ரெடியா வச்சிருச்சு. ஆனா அசைவில்லாமல் இருக்குது. அந்த எலும்புகள் மாதிரி தசை நரம்புலாம் வந்துருச்சுங்க. நல்லா தான் இருக்குது. ஏன் வாழ்க்கை ரொம்ப வருஷம் ஒரே மாதிரியா இருக்குது? எதுவும் மாற மாட்டேங்குது. ஒரு அசைவு கூட இல்லையே. ஏன்னா ஆவி வரல. ஆவி வரல. ஆவிக்கு இடம் கொடுக்கறது இல்லை. பரிசுத்த ஆவியானால் நிரம்புங்க. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேச முடியுமோ வேலை செய்யும் போது கூட டங்ஸ் பேசிட்டே போங்க. என்ன சொல்றேன்னா, ஆண்டுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம மேரி அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சுல. லூக்கா 1:35 படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் போல. அங்கே ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கும். அதெல்லாம் கூட வேணாம். இந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருதுங்க. திரும்பவும் படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறாருன்றது ஒரு வாக்குத்தத்தம். பல தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இருக்குது, பல வருஷமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துல ஆவியானவர் வரும்போது கிறிஸ்து என்ற உயிர் வந்தது. அல்லேலூயா. படிங்க. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையோடு ஆவி கலக்கும் போது அங்க ஒன்று பிறக்கும், அங்க ஒரு உயிர் வரும். அல்லேலூயா. வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் அங்க வரும்போது அது ஆக்டிவேட் ஆகிறது, அது செயல்படுத்தப்படுகிறது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் அது ஆவியானவர் தான் செயல்படுத்துவார், அதை ஆக்டிவேட் பண்ணுவார், அதை நிறைவேற்றி முடிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க போகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? பற்பல பாஷைகளை பேசுங்க. பற்பல பாஷைகள். இந்த நேரத்திலே அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் பேசுங்க. ஓரா சந்த ரமணரா சியாக்கரா லேஹதியா மஹதரா ரியாத்துரா கரா ஷாக்கா ராதா ராகா. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள் என்னது பிரதர்? எனக்கு ஆண்டு நிறைய பேசியிருந்தாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலன்னே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள பிரவேசிக்க இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, அங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிறதை பார்ப்பீங்க. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் வருகிறத பார்ப்பீங்க. ராஷனரா. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் வந்தாலே போதுங்க. அது எங்கேயோ இருக்குங்க. ராசியானா ராஷ்டா லாபத்தியா மனா ஷதரபா ராஷந்தரா. இலைகள் துளிர்க்கிறத நான் பார்க்கிறேன். விதைகள் முளைக்கிறத பார்க்கிறேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில நிரம்ப
நிரம்புங்க. ராஷதரா ரியாதரா ரியாதரா மல்பரா ஷதரா ரியா தூரா பரா ஷீனிரியமான ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ராசன ராத்தலா ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில மரித்து போயிருந்த உலர்ந்த எலும்புகள் போல் இருந்த எல்லா காரியங்களையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உயிரடைந்து கொண்டிருக்கிறது, உயிர் வந்து கொண்டிருக்கிறது. ராசனா ராதரபரா சண்டலபா கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களை இப்போது உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். ராதரபரா சில பேருக்கெல்லாம் ஏன் தான் உயிர் வாழ்றேன் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்க. எதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்னதான் ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க என்ஜாய் பண்ணி வாழ வைக்க போறது பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கை ஆவியானவர் சொல்றாரு, சர்ப்ரைஸால நிரப்ப போறேன், சர்ப்ரைஸால நிரப்ப போறேன் ஆவியானவர் சொல்றாரு. புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில முளைக்கிறத பாப்பீங்க. வேதத்தையும் தியானிங்க, ஆவியானவருக்கும் இடம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நடக்கிறத பாப்பீங்க. ஓரா தாரா மானா ஷதரா லிதிரி ஆந்தரா மனரா துரா பல்பரா ஷதரா கரா ஏதிரியான் துரா மனரா ஷரா ரியாசினி தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவுக்கு நடுவில் தடையா இருந்த தடைகள், நீங்க அந்நிய பாஷை பேச பேச அதெல்லாம் உடைக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. ராதா ராபாரா ரோதா ராபாரா நிறைய பேர் நீங்களும் ஆண்டவரும் கொஞ்சம் க்ளோஸா வராதபடிக்கு தடுக்கிற சில காரியங்களை பார்க்கிறேன். அந்த காரியங்கள் உடைக்கப்படுகிறது. ராஷட்டா ராபாரா ஒரு அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். தேவ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பரலோக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இந்த பூமியில கடவுள் செய்ய போற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ராஷா தராபாரா இனி நடக்க போற காரியங்களையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ரோஷா தராபாரா பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகளும் நடக்க போற காரியங்களை முன்னமே அறிவித்தது போல நீங்க அந்நிய பாஷை எவ்வளவு நேரம் அதிகமா பேசுறீங்களோ, இந்த வேதத்தோடு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, நீங்க நடக்க போற காரியங்களை முன்னமே அறிவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அன்னைக்கு மோசே சொன்னாரு, இந்த 2 பேர் மாத்திரமல்ல எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நான் ஆசைப்படுகிறேன்னு மோசஸ் யோசுவாட்ட சொன்னாரு பாருங்க. அதுதான் கடவுளின் விருப்பம். தீர்க்க தரிசனம் சொல்றதோ, ஆவியில நம்ம நிறைய வரங்களோட செயல்படுறதோ, யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அது நமக்கு இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரோடு நெருங்க நெருங்க நீங்களும் அந்த செடியின் மேல் இருக்கிற கொடியாக கர்த்தர் செய்ததை காட்டில் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் சொன்ன மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது செய்ததை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்கிறவர்களாக நீங்க மாறுவீங்க. ராஷாதாரா உங்களை குறித்து நீங்களே தாழ்வு மனப்பான்மையில இருக்காதீங்க. நான் இன்னும் பெரிய ஆளா, எனக்கு பேச தெரியாது, இல்லைன்னா எனக்கு நான் அப்படி நான் இப்படி நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் ஆண்டவருக்கு பிரியமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்க தகுதியை வச்சு ஆண்டவர் உங்களை அழைக்கிறது கிடையாது. அவருடைய தகுதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் தகுதி, கடவுளின் தகுதி, உங்க தகுதி. எப்படி உங்க தகுதி உங்க பிள்ளையின் தகுதியா மாறுமோ அதே மாதிரிதான் பிதாவின் தகுதி, கிறிஸ்துவின் தகுதி, பரிசுத்த ஆவியானவரின் தகுதி. அது நம் தகுதி, அது உங்க தகுதி. அந்த தகுதியில வாழ பழகுங்க. ஓரா சந்தரமான ராசியாந்தரா லியாத்தரா வரா ஊரபதா ராமனரா ஷிதிரியா ஹல்கரா சியானரா துரவரா ஓரதரா வரா ஷதரா
ஜீவ தண்ணீர் போல நதிகள் பாய ஆயத்தமா இருக்கிறது. ஜீவ தண்ணீர் போல நதிகள் பாய ஆயத்தமா இருக்கு. உங்க விதைகள் மேல விடுங்க, வார்த்தை என்னும் விதைகள் மேல விடுங்க. அந்த நதி பாய்ந்து போகட்டும், அந்த நதி பாய்ந்து போகட்டும், அந்த நதி பாய்ந்து போகட்டும். சுகம் விளையும், ஆரோக்கியம் விளையும், தங்கம் விளையும், பரிசுத்தம் விளையும், ஞானம் விளையும், எல்லாம் விளையுங்க. எல்லாத்தையும் விளைச்சல நீங்க தியானிச்ச எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுப்பது அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரோடு வாழ பழகுங்க. அது ஆவியானவரின் காலம், பிதாவின் காலம் ஒன்று இருந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போவது உங்களுக்கு நல்லது, அப்பதான் தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பிரியமானவர்களே, சத்தியங்களை அறிந்து கொள்கிற வாழ்க்கை அல்ல, சத்தியத்திற்குள் வாழ்கிற வாழ்க்கை. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்தை அறிந்து கொள்வது ஒரு லெவல். ஆவியானவர் இல்லாம சகல சத்தியத்திற்குள்ள உங்களால பிரவேசிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாம சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை உங்களால அனுபவிக்க முடியாது. ஜீசஸ் தெளிவா சொல்லிட்டாரு, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னா அந்த சத்தியத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அதான் ஏசப்பா சொன்னார், நானே வாசல், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களை கைட் பண்ண ஆசையா இருக்கா. சகல சத்தியத்திற்குள்ளும் சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அவர் உங்களை நடத்த ஆவலாய் இருக்கிறார், நடத்த ஆவலாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில கட்டப்படுங்க. அந்த வார்த்தைக்கு, வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். வார்த்தை நம்மை உருவாக்கும், ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். ரெண்டு கண்ணு மாறி, ரெண்டு கண்ணு மாறி. நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. நான் தீர்க்கதரிசி, கடவுளுடைய தீர்க்கதரிசியா சொல்றேன். அந்நிய பாஷையை பேச ஆரம்பிங்க. எவ்வளவு நேரம் பேச முடியுமோ பேச ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விதைகள் முளைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆவியில் நிரம்புங்க, ஆவிக்குள்ளாகும் அனுபவத்துக்குள்ளே வந்துடுங்க. பரிசுத்த அந்த ஜீவ நதியில் முழுங்குங்க, ஆழம் போங்க. நீச்சல் ஆழம் முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, கழுத்தளவு இல்லை, நல்ல ஆழங்களுக்குள்ளே போங்க, டீப் லெவல். ஆவியானவரே, நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. நீ வார்த்தைகளை பேசியதற்காய் நன்றி. ஜனங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உம்மோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஆவியானவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள, சத்திய ஆவியானவர் சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே உங்ககிட்ட எங்களை சரண்டர் பண்ணுறோம். நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ண வேணாம், நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது உங்கள் நேரம், உங்கள் டைம்னு ஜீசஸ் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை விட்டு கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்க. அசைவாடி ஒழுங்கின்மையை வெறுமையுமா இருக்கிறத அழகாக மாற்றுங்க. எங்களை விட்டு கொடுக்குறோம். அங்கே பிதா வார்த்தையை சொல்ல வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்க ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எஸ், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் வந்து கொண்டு இருக்கிறது. உயிர் பெறுகிறத பார்க்குறேன். உயிர் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் காண்றது கொண்ட வாக்குத்தத்தை நிறைவேறலன்னு சொல்கிறீங்களா, அது உயிரோட வருது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலன்னு சொல்லி அதுக்கு உயிர் வருது. எல்லாரும் உயிர் வருது. உயிரோட எழுப்பி நிற்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தருக்கு சித்தமான இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரங்களையும் தியானிப்போம். ராஷாத்தாரா, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஜனங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்ப்பா. ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் நடத்துனீங்க, நீங்கள் பேசுனீங்க. உங்கள் ஆவியார் உங்களுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் கட்டவிழ்த்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவாகிய தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் முன்னாடி எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை பணிந்து கொள்ளுகிறோம்ப்பா. நன்றி அப்பா. உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தை வெளிப்பட்டுச்சு, உங்கள் பிரசன்னம், உங்கள் அபிஷேகம் வெளிப்பட்டுச்சே, ஜனங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் இதுவே மனசுக்குள்ளே ஓடட்டும், வாழ்நாள் முழுவதும் ஓடட்டும். ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேச அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்யுங்க, தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.